Hello guys, welcome back to my channel. That if not, மறக்காம subscribe பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம 8 லைஃப் சேஞ்சிங் ஜேர்னலிங் ஹேபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து ஜேர்னலிங் பற்றி அதுக்கப்புறமா புல்லட் ஜேர்னலிங் பற்றியும் நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். பெல் ஐக்கானில் நான் வந்து உங்களுக்கு பின் பண்ண நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கிரியேட் அ ஜேர்னலிங் கோல். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான இதாக தெரியல, ஆனால் நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட டெய்லி ஜேர்னல் ப்ராக்டிஸில் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும். நீங்கள் இதில் வந்து உங்களோட ட்ரீம்ஸ், ஆஸ்பிரேஷன்ஸ், கோல்ஸ், அதுக்கப்புறமா உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் உங்களால் ட்ராக் பண்ண முடியும். செகண்ட் டிப் வந்து என்னென்னா ஜேர்னல் ப்ராம்ப்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் லிஸ்ட். ஜேர்னல் ப்ராம்ப்ஸ் அது வந்து சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸ். இது நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஜேர்னல் எழுத ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஜேர்னல் ப்ராம்ப்ஸ் நீங்கள் எழுதும்போது அது வந்து உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும். கிராட்டிடியூட் லிஸ்ட்னால் என்னென்னா உங்களோட லைஃப்பில் வந்து என்ன நடக்குது, அதுக்கப்புறமா திங்ஸ் வந்து உங்களோட லைஃப் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது எழுதுறது தான். நீங்கள் இந்த மாதிரி எழுதும்போது உங்களோட நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து போய் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வரும். தேர்ட் டிப் வந்து ஜேர்னல் பிஃபோர் யூ கோ டு பெட் அட் நைட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிஸி ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜேர்னல் எழுதும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லாம் வந்து போகும். நீங்கள் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நீங்கள் 3 திங்ஸ் எழுதலாம். நீங்கள் எதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் அந்த நாளில் என்ன அச்சீவ் பண்ணீங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த நாள் பற்றின கொஷின்ஸ்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் டிப் என்னென்னா ஜேர்னல் பிஃபோர் யூ கெட் அவுட் ஆஃப் பெட் இன் தி மார்னிங். ஸோ நீங்கள் வந்து காலையில் ஜேர்னலிங் செய்யும்போது உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து போகும். ஸோ அதனால நீங்கள் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா டுடே ஐ எம் ஃபீலிங், இல்லைனா டுடே ஐ இன்டென்ட் ஆன் டூயிங், இந்த மாதிரி சென்டென்சஸ் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் டிப் என்ன அப்படின்னா டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் யுவர் ரைட்டிங். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் போக போக பெட்டராக எழுதுவீங்க. சிக்ஸ்த்து டிப் என்ன அப்படின்னா ஃபைண்ட் அவுட் வாட் யூ கெட் அவுட் ஆஃப் ஜேர்னலிங். உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் வந்து ஜேர்னலிங் மூலியமாக கிடைக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. செவன்த் டிப் என்ன அப்படின்னா எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வைல் ஜேர்னலிங். உங்களுக்கு என்னெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபோன் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னா அதை நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனல் டிப் என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் தி பேசிக்ஸ். ஜேர்னலிங்கோட பேசிக்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போக போக பெட்டராக பண்ணுவீங்க. உங்களுக்கு ஜேர்னலிங்கோட பேசிக்ஸில் என்னென்னு தெரியணும் அப்படின்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வந்து பெல் ஐக்கானில் நான் பின் பண்ணுறேன். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.